Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் யோகி அரசு பார்த்தீங்கன்னா மோடியை மிஞ்சக்கூடிய வகையில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது சிறுபான்மை மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஒடுக்குவது, அவர்களை மிதமிஞ்சிய தங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆள்வது அப்படிங்கிற வேலைகளில் மோடி அவர்களை மிஞ்சும் வகையில் யோகி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விஷயத்தை பார்க்க முடிகிறது. இது குறித்து அறம் இணையதளத்தில் பத்திரிகையாளர் சாவித்திரன் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறாங்க. அந்த கருப்பொருளை மையமாக கொண்டு அது என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கூட தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். அது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கன்வர் யாத்திரை அப்படிங்கிறது நடைபெறும். இந்த கன்வர் யாத்திரைக்கு போகக்கூடிய யாத்ரீகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுக்க ரொம்ப நீளமான ஒரு பகுதியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக எப்படி இப்போ நம்ம ஊரில் இப்போ ஒரு பழனிக்கு போகிறோம் அல்லது கேரளாவில் ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு நெடிய பாதை பயணம் அது. அப்படியான அந்த கன்வர் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா போகும்போது பாதைகளில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உணவகங்கள் இருக்கும். இந்த உணவகங்களில் பார்த்திங்கன்னா இந்த யாத்திரிகர்கள் பொதுவாக சாப்பிடுவாங்க. இந்த உணவகங்கள் தான் அவங்களுக்கு, ஏன்னா அங்கே கையில் கொண்டு போய் சமைக்கவோ அல்லது கையில் உணவுப் பொருளை கொண்டு போகிற அளவுக்கான ஒரு தூரம் கிடையாது. பயணம் நெடிய பயணம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் அந்த பகுதியில் உணவகங்கள் வைத்திருப்பவர்கள் யார் யார் அப்படிங்கிறது தெரியணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்களுடைய உரிமையாளர்கள் யார் அப்படிங்கிற பெயர் முதல்வன தெரியணும். பெயரை போர்டில் எழுதி போடுங்க. அருளரசு அப்படின்னா என் பேர் அருளரசா, அருளரசுன்ற பேரை போடுங்க. அல்லது எக்ஸா, குப்பனா, சுப்பனா, முனியனா, யாரோ ஒரு பேரை போடுங்க. அவர் அப்துல்லாவா, அவர் யார் அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது பேர் தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ நான் பேசும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நான் பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன பேருக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் இருக்குது. இப்போ பேர் அப்படிங்கிறது ஒரு இந்து பேராக இருக்குதா, ஒரு கிறிஸ்தவ பேராக இருக்குதா, ஒரு ஜார்ஜின் பேர் இருக்கா, இல்லை அருள்னு பேர் இருக்கா, இல்லை அப்துல்லான்னு பேர் இருக்கா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இங்கே உருவாகி இருக்கிறது. அப்படியாக ஏற்கனவே உருவாகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான் இப்போ ஊபியில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த ஒரு உத்தரவை ஊபி அரசாங்கம் போட்டாங்க. இந்த உத்தரவை குறித்து கூட நம்மளுடைய ஊடகத்தில் ஒரு நேர்காணலில் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட கேள்வி எழுப்பிய போது அவர் ஆமாம் அப்படி தான் நாங்கள் போகணும்னு சொல்லுவோம், உச்சநீதிமன்றம் அப்படி தான் சொல்லும், ஆனால் நாங்கள் பேர் இருக்கிறத நாங்கள் கட்டாயப்படுத்துவோம், ஏன்னா அங்கே நிறைய இந்துக்கள் அல்லாதவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். நம்ம அங்கேயும் அவருக்கு டிஃபெண்ட் பண்ணதுக்கு சில கேள்விகளை கேட்டோம். பட் அவருடைய ஒப்பீனியன் என்னங்கிறது சொல்லிட்டாரு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற விவகாரங்களில் அங்கே இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அல்லது தெரிந்து கொண்டு அங்கே ஒரு கலகத்தை, ஒரு கலவரத்தை உண்டாக்குவது அப்படிங்கிற ஒரு மோடு ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. அதை குறித்து தான் அறம் இணையதளத்தில் கூட பத்திரிகையாளர் சாவித்திரன் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபியினுடைய இந்த கடந்த தேர்தலில் கூட செம்மையாக அடி வாங்கியிருக்கிறது பாஜக அரசு. ஆனாலும் யோகி அவர்களுடைய இந்த சிறுபான்மையினர் மீதான ஒடுக்கக்கூடிய பார்வை, அடக்கி ஆளக்கூடிய பார்வை, வெறுப்பு பார்வை அப்படிங்கிறது துளியளவும் அகன்ற பாடில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த வெறுப்பின் உச்சத்துக்கு போகிறதுனால இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் எப்படியெல்லாம் நம்முடைய ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரைக்கும் ஒடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப குறிப்பாக இந்த கடைகளுக்கு எதிராக, இந்த கன்வர் யாத்திரைக்கு செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு வெளியில் அந்த உரிமையாளருடைய பெயரை யாரோ அந்த பெயரை முழுமையாக எழுதி போடணும், பெருசாக எழுதி போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அந்த உத்தரவை போட்டவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான். இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, போன முறை இது போன்ற ஒரு கன்வர் யாத்திரை நடக்கும்போது அதற்கு உள்ள ஒரு இஸ்லாமியர், அது ஒரு சைவ உணவகமாக இருக்கிறது, ஒரு சைவ உணவகத்தில் ஒரு இஸ்லாமியர் பணி செஞ்சுட்டு இருக்கிறத அந்த கன்வர் யாத்திரைகள் சில பேர் பார்த்துருக்குறாங்க. எங்களுடைய விரதமே பாழ்பட்டு போச்சு, நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவை தயாரிப்பது, அந்த இடத்துல பணி செய்கிறது ஒரு இஸ்லாமியரா, எங்களுடைய விரதமே பாழ்பட்டு போச்சு அப்படின்னு அந்த சைவ உணவகத்தை, சாப்பிட்ட உணவே சைவ உணவு தான், அந்த சைவ உணவகத்தை சூறையாடி அடித்து நொறுக்கினார்கள் அந்த கன்வர் யாத்திரிகர்கள். ஆனால் நடந்த எதிர்வினையோ அப்படிங்கிறது இதைவிட ரொம்ப மோசமாக இருந்துச்சு.
சாப்பிட்டதோ சைவ உணவு தான் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு அசைவ உணவு கலந்து கொடுக்கல, அவர்களுடைய விரதம் எங்கேயும் பாதிப்படையலை. ஆனால் ஒரு இஸ்லாமியர் அந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிறதுனாலேயே எங்களுடைய விரதம் பாழ்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு யுக்தியை கையாண்டு அந்த கடையவே அடித்து நுறுக்கி ஒரு மோசமான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி தீர்த்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகாக யோகி அரசானது அந்த உணவகத்திற்கு சீல் வைத்து இழுத்து மூடியது அப்படிங்கிறது தான் நடந்த எதிர்வினையாக இருக்கிறது. இதன் பிறகுதான் இந்த சம்பவமானது உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு வந்து போகிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரங்கள்லாம் எடுத்து பேசப்பட்டு ஆராயப்பட்டு அவர்கள் யோகி அரசுக்கு ஒரு குட்டு வைக்கும்படியாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைகளுக்கு எதிரில் இந்த மாதிரி பெயர் வைக்கணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம், இந்த பெயர் பலகை வைப்பது அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த கன்வர் யாத்ரீகர்கள் வரக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உணவகங்கள் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் அன்று அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இப்படியாக ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் வந்து ஊப்பி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய நபர்கள் எப்படி நடந்து கொள்ளுவாங்க அப்படிங்கிறது தெரிந்துமே கூட இது போன்ற விஷயங்களை வந்து அரசு பண்ணாங்க. இப்போ நீதிமன்றம் தலையிட்டதன் காரணமாக அது தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் நினச்சி பாருங்க, இப்படியான ஒரு கெடுபிடியான ஒரு சூழலில் ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் மற்றொரு விஷயத்தையும் வந்து அமலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்கள். என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறது தான். இந்து மதத்திலிருந்து குறிப்பாக இஸ்லாம் மற்றும் மற்ற மதங்களுக்கு வந்து லட்சமாக என்னமோ வந்து மக்கள் எல்லாருமே அப்படியே கொத்து கொத்தாக மதம் மாறுவதை போன்ற ஒரு தோற்றத்தில் அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த மதமாற்ற தடை சட்ட மசோதாவை வந்து கொண்டு வந்திருக்கிறார் யோகி அப்படின்னு சொல்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த மதமாற்ற தடை சட்ட மசோதா அப்படிங்கிறது ஒரு இந்துவாக இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியரோடோ ஒரு கிறிஸ்தவரோடோ நட்பாக பழகக்கூடிய அந்த உணர்வினை கூட சந்தேக கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய ஒரு விதத்தில் வந்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். இது மட்டும் இல்லாமல் அப்படியாக ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் உங்களால் அந்த நபர்களை வந்து கைது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படி கைது செய்யப்பட்டவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பதற்கு இந்த மதமாற்ற தடை சட்ட மசோதா வழிவகை செய்கிறது. இதுலேயே அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதம் மாறும் நபர், அதாவது இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமியராக இருக்கிறேன், என் நண்பர் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்துவாக இருக்கிறீங்க அப்படின்னா மதம் நான் உங்களை தான் மாற்ற முயற்சி பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு மைனராகவோ ஒரு பெண்ணாகவோ ஒரு எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த நபராகவோ இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாகிறது. என்ன அப்படின்னா 14 ஆண்டுகள் சிறை அப்படின்னும் 1,00,000 ரூபாய் அபராதம் அப்படின்னும் இந்த விவகாரத்தில் தடைச்சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு செக்மெண்ட்டையும் சேர்த்து அந்த குற்றச்செயலாக மாற்றியிருக்கிறாங்க. இப்படியாக குற்றச்செயலாக மாற்றுவது காதலுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்வைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன். என்ன சொல்றாருன்னா, மதம் மாறியவர் தன்னை அச்சப்படுத்தினார் அல்லது திருமணத்திற்கு உறுதியளித்தார். மதம் மாறினவர் என்னை அச்சப்படுத்தினார் அல்லது திருமணம் பண்ணிக்கணும் உறுதி கொடுத்தார் அப்படின்னா அதற்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையாகவும் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்வதாக சாவித்ரி கண்ணன் குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக ஒரு மாற்று மதத்தவர் ஒருவரை காதலிக்கக்கூடிய ஒரு உரிமையும் வந்து இங்கே பறிபோகிறது. அதே போல் திருமண உறவையே அது வந்து பாதிப்படை செய்கிறது அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறாரு. இந்த புதிய மதமாற்ற தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மதம், நான் விரும்புகிற இன்னொருத்தவங்க இன்னொரு மதம் அப்படின்னா இந்த 2 மதத்தில் இருக்கிறவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பெற்றோர்களுடைய சம்மதத்தோட 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே கூட 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேருமே வேறு மதங்களை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாலுமே கூட யாரோ ஒரு நபர் இதில் குறிப்பிட்டிருக்கிறதா அவர் சொல்கிறாரு. இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர் வந்து புகார் அளித்தாலுமே கூட அந்த புகார் அடிப்படையில் காவல்துறையினர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொல்லுகிறதாம் இந்த புதிய மதமாற்ற தடை சட்ட மசோதா. இப்போ எதுக்காக பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களை காட்டிலுமே கூட இந்த ஊபியில் வந்து மிக மோசமாக இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறார் யோகி அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது, ஏற்கனவே அமித்ஷாவை விடவும் மோடியை விடவும் நான் தான் மோர் லாயல் அப்படிங்கிறத பிஜேபிக்கு காட்டணும், இந்துத்துவத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இது போன்ற விஷயங்களை வந்து வீரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு யோகி ஆதித்யநாத். இது மட்டும் இல்லாமல் மோடியை விடவும் பாஜகவை விடவும் அமித்ஷாவை விடவும் சிறுபான்மையின மக்களை ஒடுக்குவதில் நான் தான் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படிங்கிறத யோகி ஆதித்யநாத் நிறுவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் யோகியினுடைய இப்படிப்பட்ட அற்பத்தனமான சட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேறுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள். இப்படியாக மோடியை மிஞ்ச வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காகவே மதம் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் யோகி என்று சொல்லியிருக்கிறது இந்த அறம் இணையதள கட்டுரை. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.